ஒரு மாதிரி வெக்கையா இருக்கு. என்னப்பா நல்லா புழுக்கமா இருக்கு. தமிழே தெரியாது இவர்கள தமிழ்நாட்டுல நீ ரக்கன். சரி சரிடா, ஸ்விம்மிங் பூல் போலாமா? 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 வெயில்ல தண்ணியிலே 10 சொன்னா 10 இருக்கும். ஏன்னா வெயில் அந்த மாதிரி உச்சக்கட்ட வெயில் ஆகுது எல்லாருக்கும். மாடு தண்ணி இல்ல. ஓ அந்த தண்ணி இல்ல. ஆமா. ஏய் நல்லா தெரிஞ்சுக்கோ, அவங்க அண்ணன் ஒரு ஸ்பை. I know. அது என்ன மாதிரி ஸ்பைன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு வந்தா அதாவது கையில போனே இல்லாம வந்து வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாரு. சகாதேவா இந்த மாதிரி ஓனர் வந்துட்டாரு, வெறும் கை போன் இல்ல ஆனா சொல்லுவாரு நந்து சார் சீரியஸா நந்துறா. ஓகேனா கையில நீங்க வெறும் கைதா பாத்துப்பீங்க, அதுக்குள்ள சின்ன மைக் ஜிபிஎஸ் வச்சிருக்கீங்க. ஆமா ஜிபிஎஸ்ல மைக் கேக்கா? மைக் தான் சொன்னேன். அப்புறம் ஜிபிஎஸ்னா அது லொகேஷன் ஷேர் பண்ணிப்பாங்க. அப்போ கால் பண்ணும்போது என்கிட்ட ஒரே இடத்துல கேளுங்க, அவன் சும்மாவே கேளுங்க, ஒண்ணா கேளுங்க சொல்றேன். சரி கேசி நேரத்துல பின்னாடி வேணா கல்பக்கு போலாம். சரி யாரா வராங்களோ போலாம். போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்களா, அவங்களே வாட்டு போலாம். எல்லாரும் சாவஸ்ட் எல்லா ஜாலியா சேர்த்து குளிச்சிட்டு திரும்பி வந்துடலாம். இல்ல ப்ரோ நான் வரல, நீங்க போய்ட்டு போறோம் வரேன் ப்ரோ. நல்லா குளிக்கிறோம், ரெஸ்ட் இன் பீஸ். இல்ல அதுக்கு முன்னாடி அதான் நான் வரல, ரெஸ்ட் எடுக்கறேன். ஆமா பாத்தீங்களா, அதான் பையன் என்ன தர போடு ப்ரோ. பன்னி பண்டாரம், பூனை மணி, சார பாம்பு, ஏன்டா காட்டு எருமை, நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்குவியா? France have their tails up. Nagoff with the serve. Nice ball in from Sergio, but it's not put away by Brazil. Neither by France. Another chance now. Evandro. Will it come back? Yes, it will. Horrible spin on it though. Too horrible for Rouzier to deal with, and then he didn't get a call from Toniutti, who could have probably played it over, and Brazil take the point. Goodness me, what a rally. It's exciting, it's not pretty. Maurizio, deep breath from him as he sets himself ready for the serve. And it's a wild serve, much to the relief of the French fans, and also the French commentator sat right next to me. Toniutti now goes back to serve. Rouzier into the front row as France move into 3 strong rows. தலைவர் குட்டாளீஸ்வரர் நீச்சல் அடிக்காம வர மாட்டாரு. இருக்கிறது இடுப்பு அளவு தண்ணியே அந்த மேல
தண்ணி அப்புறம் எங்க கேப்டன் எங்க அப்பன்ஸ் கேப்டன் எங்க டிஃபென்ஸ் கேப்டன் நான் கேப்டன் வைஸ் கேப்டன் பால் எப்படி தூக்கி அவுட் அடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏய் நான் வைஸ் கேப்டன் நான் விளையாடுமா வாலிபால் கோச் கோச்சிங் அடிப்போ நீ இந்த தோல்வியை ஃபீல் பண்றியா அழுவாத அழுவாத இறக்கி விடலாம்ல. நானா உன்னை ஏத்தி விட்டேன். ஏன் ஏத்தி விட்டாத்தான் இறக்கி விடுவியா? தெரியாதா எப்படி ஒரு வெல்கம் டு சில் ஜோன் vlogs. ஒரு வழியா வந்து நம்ம குளிக்கணும்ன்றதுக்கு வந்து குளிச்சாச்சு. ஒருபடியா குளிச்சாச்சு. இன்னைக்கு தானே குளிச்சிக்கிற நீ இல்ல கேம்லாம் ஒண்ணும் விளையாடல, எல்லாம் நல்லா
தெருவு மாட்டு பண்ணி இதுல விரல்ற மாதிரி போட்டு பிறந்துட்டு உன்னை மட்டும் தனியா சொல்லாதுண்ணா எல்லாரும் சேர்த்து தான் சொல்றேன். இல்லைன்னா ஏறி மாதிரி எல்லாரும் சேர்ந்து குடிச்சோம். நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஒரு நல்ல விஷயம் இல்ல, எல்லாரும் குளிச்சிருக்கோம்ல, அதுவே ஒரு நல்ல விஷயம் தான். இந்த டைம்ல பாத்தீங்கன்னா வெயில்லாம் இந்த வெயிலுக்கு பரவாயில்ல மாதிரி. ஆமா ரொம்ப வெயிலுக்கு வந்து மாதிரி ஃப்ரீயா இருந்துச்சு. அது இல்லாம நடராஜ் லோகேஷ் ரெண்டு நாகராஜா நடராஜன் ஓகே நாகராஜ் லோகேஷ் இவங்க ரெண்டு பேரும் நம்ம டீமுக்கு புதுசா. அவனும் தெரியும், அவங்க பாத்துருக்க மாட்டேங்குது. ஆனா ஏன்னா அவன் கேமரா கேமரா மறைச்சு வைக்கல ஒளிச்சு வச்சிருக்கான். அவன் திடீர்னு ஒளிச்சு வச்சா அவனே கண்டுபிடிச்சான். இல்ல இது என்னன்னா இவெல்லாம் சில டைம்ல குளிக்க மாட்டான். அது மாதிரி வெயில்ல குளிக்காம இருந்தாலும் வந்து இந்த வெயில்ல வந்து குளிக்கணும். ஒரு 3 வேலையாச்சும் அட்லீஸ்ட் குளிக்கணும். 3 வேலை வேலைக்கு 6 வேலை குளிப்பாரு. சொல்றாரு ஒரு இல்லடா இல்லையா அது கூட இல்லையா இல்ல குளிக்க மாட்டேன். நான் வெயில்ல கூட குளிக்க மாட்டேன். குளிக்கிறது வந்து ரேரு. ஆமா மாசத்துக்கு ஒரு டைம் 2 வீக்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி குளிப்பேன். ஆனா இந்த வெயில்ல வந்து அந்த மாதிரி இருக்க முடியல. எப்படி இருந்தாலும் குளிச்சாதான் வந்து சர்வே பண்ண முடியுங்கிற மாதிரி தெரியுது. என்ன பண்றது வெயிலோட இது அந்த மாதிரி சர்வே இங்கிலீஷ் உங்களுக்கு எல்லாரும் புரியுது இல்ல, இவங்க இல்ல உங்களுக்கு புரியாது. சரி ஒரு வழியா வந்து குளிச்சாச்சு. நெக்ஸ்ட் போயிட்டு ரெஸ்டா? சரி ஓகே, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நான் போய் நான் சாப்பிடுறேன், பசிக்குது. டேய் ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம். அப்புறம் ரெஸ்ட் என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம்? நான் எனக்கு டேய் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சா இல்ல இருங்க கை போடுங்க. சாபு 3 யார் சொல்றது? ஸ்நாக்ஸ் சாபு 3 இல்ல சாபு 4. சாபு 8 சாபு 4 இதுதான். எத்தனை பேர் இருங்க? நான் வெளிய போயிட்டேனா நீ வெளிய சொல்றது போ. வெளிய போய்டா. வெளிய போடா. இந்த ஜோக்லாம் கொஞ்சம் தள்ளி. நான் வெளிய போயிட்டேனா நான் சொல்றதா கேட்கணும். 3 பேர்ல யார் வெளிய போய்ட்ட நீ சொல்றது எப்படி கேட்கணும்? 3 பேர்ல யார் போய் கேட்காதடா எனக்கு. ஜெயிக்கிறவன் சொல்றதா கேட்கணும். ஜெயிக்கிற சொல்றதா. இரு எல்லாரும் தானே? அப்போ எல்லாரும் வாங்க. நாம ஆரம்பிச்சது இங்க தானே. இதே கேம் அங்கேயோ இருங்க. கேமரா திரும்ப போலாம், கல்லு குடிக்க போலாம். ஏய் நோ 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 நான் வருவேனா? டேய் ரிஜெக்டட். ஸ்நாக்ஸ் ரெடி. சாபு 3 நீ அப்படியே 1 2 4 நாலுக்கு 4 ஒண்ணுயா? நம்ம எப்படி பிரிச்சிலாமா? 4 பேர் எதனா சாப்பிட்டு நாங்க 4 பேர் எதனா சாப்பிடுறோம். நீ அங்க போயிட்டு ஓகே 1 2 3 சாபு 3 ஓகே. சரி ஓகே. ஜெயிக்கிறோம் சொல்றதா எல்லாரும் கேட்கணும். ஐயோ என்னடா இவனுங்க ஓகே வெளிய கோ. லாஸ்ட்ல எதிரி நான் தான் மாட்டுவோம். டேய் ஜப்பாங் ஜப்பாங் அவன் நீங்க சொல்றதுனா கேட்கணும். நீ வெளில போயிட்டனா என்ன மேட்ச்லயே தெரிய மாட்டேங்குது. எனக்கு தெரியுதா? செத்தாலும் வந்தவடா இன்னைக்கு. என்னடா பேசி வச்சு போடுறீங்களா? எனக்கு புரிய மாட்டேங்குது. சரி நீங்க போட்டுருங்க, நான் போய் பஜ்ஜி போட சாப்பிடுறேன். நாங்க பொறுமையா என்ன நானும் முடிச்சேன் பட்டு போறேன். இங்க வேற நான் போயிட்டேன். நான் சொல்றத கேட்கணும். இல்ல அப்படி இல்ல. இவன் தான் சொல்றது கேட்கணும். அவன் கல்லுக்குடி போலாம். நான் போவீங்களா நீங்க அதுக்குன்னு? காலையில குடிப்போமே. எதுனா ஊடுறேன்.